viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல நம்ம பார்க்க போறது என்னோட வீட்டோட கிச்சன் டூர். ஆனா இந்த வீட்டோட கிச்சன் டூர் கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்க வேற வீட்ல இருந்தோம். அங்க வந்து நான் கிச்சன் டூர் உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருந்தேன். ஆனா திடீர்னு வீடு மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இந்த வீட்டில் நான் இன்னும் செட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் கூட வேலை மிச்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொருட்கள்லாம் தேடிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கிடைச்சதும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த வீட்டோட கிச்சன் டூரையும் ஷேர் பண்ணுறேன். இது ரிக்வெஸ்டட் வீடியோலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை என் கிச்சன் நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கணும்னு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டு கிச்சன் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணதுமே காரிடார்லேருந்து ரைட் சைட்லேயே இருக்கும். ஸோ யூஏயில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி தான், அதாவது வந்து கிச்சனை தாண்டி தான் நம்ம வந்து ஹாலுக்கு யூஸ்வலாக போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நல்ல நீளமாக இருக்கும். ஆனால் வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக இடம் இல்லாததுனால ஃப்ரிட்ஜ் வந்து ரூமோட நடுப்புற நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருந்தது எனக்கு. அங்கே நாங்கள் இருந்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் வந்து ஃப்ரிட்ஜை வெளியில் வைக்கிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லை, ஹாலில் வந்து சுத்தமாக இடம் இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ரூம்குள்ளே என்டர் பண்ணதுமே கவுண்டர் டாப்பில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் நம்ம தண்ணி குடிக்கிற கிளாஸ், அப்புறமா காஃபி மக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே மைக்ரோவேவ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து சாப்பிங் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய டிஷ்வாஷர் ஏரியா. என்கிட்ட டிஷ்வாஷர் கிடையாது. ஸோ என்னோடய லாண்ட்ரி ரூமை வந்து நான் ஸ்டோர் ரூமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ லாண்ட்ரியை வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்விங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மைக்ரோவேவ் பாத்திரம் இதெல்லாம் வந்து அங்கே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் அங்கே தான் வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து பேக்கிங் ரேராக தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷெல்ஃபில் நம்ம நுறுக்கு தீனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறமா நைட்டில் வந்து தேவைப்படுற ஈனோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் பெருசாக எதுவும் வைக்கல. ஆனால் ஒரு ஷெல்ஃப் எப்போவுமே நான் வந்து காலியாக வச்சுருப்பேன். கிச்சன் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சிங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து பழைய ஸ்பூன் ஸ்டாண்ட். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கீழே இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து ஒரு பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கபர்ட்ஸ்குள்ளே பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து மெயினாக ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். பொன்னி ரைஸ் மட்டும் ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம டெய்லி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதை மட்டும் முன்னாடியே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வைக்கிறது அதுக்குள்ளே வச்சுருக்கேன். நிறைய பாத்திரம் வந்து நான் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். சிங்க்குக்கு கீழே இருக்கிற ஏரியாவில் வந்து நான் மேக்ஸிமம் அந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுன்றதுக்காக நான் டாய்லெட்ரிஸ்லாம் எதுவுமே வைக்கல. அதெல்லாம் வந்து நான் பாத்ரூம்லேயே வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாக்ஸ் வச்சு அதில் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம ஃபிஷ் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கேயே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இருக்கிற கபர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிக்ஸி ஜார், அப்புறமா நான் வீடியோக்கு யூஸ் பண்ணுற கப்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுருக்கேன். அது கீழே வந்து பசங்களோட டிஃபன் பாக்ஸ், அப்புறமா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸஸ் இதெல்லாம் நான் வந்து ரத்னா ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நாங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா தான் வந்து அந்த கார்னர் ஏரியா தான் என்னோடய ஒர்க் ஏரியாவாக இருந்தது. அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறனால கட்டிங் எல்லாமே நான் இங்கேருந்து தான் பண்ணுவேன். இந்த கார்னர் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல்ஃப் வந்து அநேகமாக க்ராக்கரிக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு க்ராக்கரிக்கு வந்து வேறு ஷெல்ஃப் இருக்குது, வெளியில் வேறு ஷெல்ஃப் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து என்னோடய பேண்ட்ரி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மிளகாத்தூள், சாம்பார் பவுடர், டீ தூள் இதெல்லாம் வந்து நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃப் வந்து கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக வெயிட் கொடுக்க வேண்டான்றதுனால நட்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேஃபாகவும் இருக்கும் நட்ஸு. ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். இது கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்லா நீளமாக உள்ள வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் நம்ம வச்சுக்கலாம். இது பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ட்ரே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ சைனீஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறோன்னா அந்த சைனீஸ் ஐட்டம்ஸ்க்கு சார்ந்த எல்லா விஷயமே அந்த ஒரு ட்ரேயில் இருக்கும். பேக்கிங் பண்ணுறோன்னா அந்த ட்ரேயில் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு சின்ன ஐட்டம்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அது கீழே வந்து ஒரு ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆக்சசரிஸ் ஏரியா மாதிரி தான் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்க்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது கேஸ் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பருப்பு வகைகள்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ தோரம்பருப்பு, சிறுபருப்பு எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். நெய் வந்து வீட்டில் காய்ச்சின நெய்யெல்லாம் நான் வந்து ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன் எப்போவுமே. ஆனால் அதெல்லாம் தீர்ந்துருச்சு. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய்லாம் நான் ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன். இது வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து ஒரு பாட்டில் இங்கே வச்சுருக்கேன்.
குழந்தைங்களுக்கு டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அப்புறமா இந்த சீஸி பாஸ்தா பண்ணுறதுக்கு இருக்கிற பாஸ்தா, அப்புறம் கடலை மாவு, அப்புறமா ரவை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய குக்கிங் ரேஞ்ச். இது வந்து 5 பர்னர் குக்கிங் ரேஞ்ச். முன்னாடி வந்து நான் 4 பர்னர் வச்சுருந்தேன். அது கெட்டு போனப்போ 5 பர்னர் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். யூஏயில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேஸ் அவன் கூட இருக்கும். பேக்கிங்லாம் இதிலே பண்ணிக்கலாம், பேக்கிங் பண்ணிக்கலாம், கிரில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் அந்த பாத்திரம்லாம் அதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஸோ ஸ்டோரேஜ் வந்து அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. குக்கிங் ரேஞ்சுக்கு மேலே ரைட் சைடில் வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து டாப் ஷெல்ஃபில் வந்து கொண்டக்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அது கீழே வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், அதாவது வந்து ஊறுகாய், அப்புறம் உடச்ச கடலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ஸ் ஏரியா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஜாடி நம்ம ஊரில் உப்பு ஜாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக காஃபி, சுகர் அந்த செட்டு தான் இது. ஸோ நான் வந்து உப்பை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். கல் உப்பு, தூள் உப்பு, அப்புறமா வந்து ஒன்றுத்தில் வந்து ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். பசங்களோட ஜக்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. காஃபி ஜக்ஸ் அதெல்லாம், டீ ஜக்ஸ் இங்கே தான் இருக்குது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்க்ரேப்பர்ஸ், நைஃப், இதெல்லாம் அங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். கரம் மசாலாவோட ஃபுல் செட் அதுவும் வந்து அங்கேயே வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன்ஸ், எல்லாமே ஆயில் கேன்ஸ் வந்து ஒரு ட்ரேயில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு டீ பாக்ஸ். அதில் வந்து இந்த அஞ்சரைப்பட்டி மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட்டு சமைக்கும் போது கையில் இப்படி எடுத்து போட்டாலே போதும். ஜஸ்ட் இது திறந்து வச்சுட்டு எதெல்லாம் தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கன்வீனியன்ஸ், ஒரு பக்கா கன்வீனியன்ஸ் ஏரியாவை செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏரியாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து மஞ்சத்தூள், சோம்பு, சீரகம், அப்புறமா மிளகுத்தூள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கேன். ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ரெண்டாவது ட்ராவில் பார்த்தீங்கன்னா பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் அப்பளம், இதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டி பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ஓமம், எள், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே நம்ம கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அப்புறமா மூணாவது ட்ரா பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் காலியாக தான் இருக்கும். ஸோ மூணாவது ட்ரா வந்து ஏதாவது ஒரு கன்வீனியன்ஸ் ட்ரா மாதிரி. ஸோ நம்ம ஏதாவது வாங்கிட்டு வருவோம், டக்குன்னு நம்ம வந்து போட்டு வைக்கல அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஷெல்ஃபில் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் டேபிள் வச்சுருக்கேன். இந்த டேபிள் வந்து ரொம்ப லைட் வெயிட். நமக்கு இடம் இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை ஃபோல்ட் பண்ணி வெளியில் வச்சிடலாம். அது கீழே வந்து ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன் மேலேருந்து பொருட்கள்லாம் எடுக்கிறதுக்கு. அது அந்த செவுத்தில் வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டரும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலட் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸஸில் வந்து வெங்காயம், அப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த பேலட் பாக்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிது. 7 dirhams என்னமோ கிடச்சிது பேன் எமிரேட்ஸ்லேருந்து. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எப்போவுமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வெளியிலே தான் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா சாப்பிடவே மாட்டோம், கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தூக்கி போட்டுருவோம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ் வெளியில் வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அடுத்ததாக என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். ஆனால் சைஸ் தான் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஆஃபரில் கிடைக்குதுன்னு ஏதோ எடுத்துட்டோம் போல இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிச்சனில் இந்த ஃப்ரிட்ஜை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நீட்டாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் ஆகலைன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ எப்போவுமே எனக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்றதே நமக்கு புரியும். ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரிட்ஜு க்ளீனாக தான் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் நம்ம அன்றைக்கி சமைக்கிறத அன்றைக்கே வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணேன். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து இந்த ட்ரே வந்து இது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ட்ரே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து டிவி பார்க்கும்போது உரித்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் எப்போவுமே. என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு கிச்சன் டூர் பிடிச்சிருக்கா? வீடியோ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஷூட் பண்ணுறதுக்கு யாருமே அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வாங்க சாப்பிடலாம்.